ஆக்சுவலா ரகரகமா இருக்குங்க. அவர் தான் குளியல்னு எழுதிருக்காங்க. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறார், 2 தடவை குளிக்கிறார், அந்த பிரச்சனையா? அதேதான். என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. குளிக்கவே மாட்டேங்கிறான். ஆள் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி ஜொலிக்கிறாப்லங்க. அதனாலதான் சார் குளிக்க மாட்டேன். தேவையில்லாம எதுக்கு சார்? அது சடவா இருக்கு சார் டெய்லி குளிக்கிறது. சப்பனே முருகா வடிவேலா, இந்த உடம்பு உன் உடம்புடா. நம்ம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா குளிச்சா நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இவர் வந்து குளிக்காமலே இருக்கிறது அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வச்சுக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா எவ்வளவு இருக்கு? அவன் கிட்ட இருந்து ஸ்மெல் வராத வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்ல. உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காமலே சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய்ச்சி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். அவன் வந்து பேட்சப் பண்ணிப்பான், குளிக்காத மாதிரி தெரிய மாட்டான். டிப் டாப்பா இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் கிளம்பி வருவான். டிஃபரெண்டான ஒரு கேட்டகரி. ஓகே, வேற அவருக்கு என்ன லேசி நோ ரொமான்ஸ்? ரொம்ப லேசி சார். வருவான். ரொமான்ஸ் பண்றது கூட லேசியா இருப்பாங்க சார் ஆக்சுவலா. இது ஒரு புது கேட்டகரியா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க எதிர்பார்ப்பது என்ன? இப்போ உங்க கணவர்கிட்ட நீங்க ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்ப்பீங்க, ஒரு காதல் எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்ப்பது என்ன? பொண்டாட்டிய தொடறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு வந்து அவர் பூ வாங்கி தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பூ வாங்கி தரணும்? மல்லிப்பூ வாங்கி கொடுத்ததே இல்லையா? ஏதாவது வீட்ல பூஜை பண்றோம்னா வாங்கி கொடுப்பாங்க. பூ வாங்கி கொடுத்துருக்கேன் சார், வாங்கி கொடுக்காம இல்லை. சில டைம் பூஜை டைம்ல பூ வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பூ என்ன ஆகும்னா, யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? அப்பா அவங்க பூஜை கேட்கலப்பா. என்னடா சொல்ற? அது அவங்க பூஜை கேட்கல. நீ என்ன பிரதோஷத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அமாவாசைக்கு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல? ஐயோ, ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. எப்படி சொல்றது? இப்போ என் கஷ்டம் புரியுதா சார்? புரியுது. சரி, ஓகே. முதல் ரெசல்யூஷன் என்ன? உங்க பார்ட்னர் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்? எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்ன வரையும் ஒரு நாள் கூட 2 பசங்க இல்லாம ஒரு 5 நிமிஷம் கூட என் கூட இருந்தது கிடையாது. நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்தது உண்டாடா? ஓகே, உங்க கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தனியா இருக்கணும். 2 பசங்க இல்லாம நாங்க இருந்ததுன்னா இந்த இன்னைக்கு தான் இருந்திருக்கோம். நாங்க பேசிக்கிட்டே இருக்கா சார். நைட் ஆனா எனக்கு தூக்கம் வந்துடுது. ஐயோ, அவங்க தூங்க பார்த்தா நான் தூங்கிடுறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேனா, நான் பேசுறேன்னா அதுல பாதி நீ பேசுறேன்னா நான் கொஞ்சம் குறைச்சிக்கிற போறேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. என்ன பேசினாலும் உம்முனே இருக்க முடியாது சார். எதுவுமே பதிலே பேச மாட்டேங்காரு சார். பேசுற தாலாட்டு மாதிரி இருக்கா, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? ஓகே, மாத்திக்கிறீங்களா இல்லையா? தனியாக நேரம் செலவு பண்ணணும் எனக்காக. எனக்கு வந்து டெய்லிலாம் இருக்க வேண்டாம். ஆஹா, ஒரு நாள் மட்டும் பசங்க ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு வருவாங்க. அதனால ஒரு நாள் ஆனால் அவர் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் சார். அவர் வாய்ப்பில்லை ராஜா. வச்சிருக்க ரிங்டோனே எனக்கு வெறுத்துரும். என்ன ரிங்டோன்? என்னமோ என்னது உசுரே நீதானே வா. ஆனா ஒரு உசுரும் கிடையாது சார். சமகலை சார், நான் உசுருன்னு தான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா அவங்க கேட்ட முதல் ரெசல்யூஷன் பதில் என்ன? நல்ல கொஸ்டின் சார். கண்டிப்பா பசங்களும் ஒரு நாள் இருந்தா போதும், டெய்லில முடியாதா? ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி சார். பிசினஸ் பண்றோம். போன் ஒரு நாள் தானே கேட்க, நான் ஃபுல்லா கேட்கல. ஒரு நாள் பேசிட்டே இருக்கு. அட என்னப்பா நீ பேசிக்கிட்டே இருக்க, முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லப்பா. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பேசாம இருந்தாதான் முடியும். இப்ப முடியாது சொல்லு. வேமா அடி கொடுக்கவா இல்ல முத்த கொடுக்கவா சொல்லு. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? சொல்லு. என்னமா அது? 2025 மாத்திக்கிறேன். சத்தியமா பிப்ரவரி 30 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 30 வேற போய் சொல்லுவார் சார். சத்தியமனே கண்டிப்பா 2025 கண்டிப்பா மாத்திக்கிறேன் சார். சத்தியம் பண்ணுமா? சத்தியம் பண்ணுப்பா. சத்தியம் பண்ண சொல்லு. பெரிய கை சின்ன கைனால கூட ஏமல பண்ணாத. ஏன்னா இப்படியே சாவடிக்கா சார் ஒவ்வொரு நிமிஷம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. இனிமேல் ஒரு நாள் சத்தியமா 2025 கண்டிப்பா மாத்தி ஊதிட்டு நானு பாத்துக்கோ, அது நடக்கும். உங்க பேர் என்னம்மா? மகாலட்சுமி. மகாலட்சுமி. எனக்கு கூப்பிடுறது மகாக்கா. அவனே பீதியில இருக்கான், அவனை போட்டு மேற்கொண்டு அதுக்கு சொல்லுங்க. அக்காவா?
என்னை எல்லாரும் பசங்க பிள்ளை மாக்கான்னு கூப்பிட்றாங்களாம். ஏக்கா வீட்டுக்கு வந்ததே மாக்கா வீட்டில் இருக்கீங்களா? என்ன சிரிக்கிற? என்னையா அது? சரி மாத்திக்கிறேன். பாட்டை போடுங்க சார். அவசரப்பட்டியம்மா, அவசரப்பட்டியே. கொஞ்சம் பாட்டு போடாதானே நல்லா வரும். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏப்பா டிஜே கேட்டியாப்பா? கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா. இவ்வளவு irresponsible-ஆ இருக்கியப்பா. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீயே. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இன்னொன்று சார், எனக்கு வேலை வந்து சொந்தமாக வச்சுருக்காங்களா, வேலை பார்க்குற உடம்பு சரியாட்டா கூட பிள்ளைகளுக்கு உடம்பு சரியாட்டாலும் சரி, எனக்கு உடம்பு சரியாட்டாலும் சரி, ஒரு நாள் கூட வீட்டில் இருந்து பார்த்தது கிடையாது. ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இன்ன வரையே எனக்கு இப்போ 2 குழந்தை இருக்குல்ல, பிரசவத்துக்கு ஒரு நாள் கூட செக்கப்புக்கு இவங்க என்னை கூட்டு போனதே கிடையாது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்க? கன்சீவாக இருப்பாங்க, எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க, நான் வெளியே ஒத்தியில் உட்காந்துருப்பேன். என்ன கொடுமை சரவணனது. எங்கள் அப்பா இல்லைன்னா இவங்க அம்மா வருவாங்க, எல்லாரும் செக்கப் பண்ணிட்டு வந்து முதல்ல வந்து வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஓ அப்படியா விஷயம்? இப்போ ஸ்கேனில் காமிச்சாங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்கு புரியலைனாலும் பொத்திக்கு நீ வீட்டுக்கு போ. இதை வந்து நான் ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கேன் சார். குழந்தை பிறக்கும் போது கூட என் பக்கத்தில் இருந்தது கிடையாது. குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி 3ஆம் மனுஷர் மாதிரி சொல்லவும் தான், ஃபோன் போட்டு சொல்லவும் தான் வந்தாங்க. 2 குழந்தைக்குமே பிரசவ வழியில் நான் ஒத்தியில் எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் தான் கூட்டு போனாங்க. இவர் இருந்ததே கிடையாது. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? அந்த வழியில் துடிக்கும் போது வீட்டுக்கார பார்க்கணும் ஆசைப்படுவாங்களா சார்? யாரும் திருநீர் போட எங்கள் அத்தை தான் வந்தாங்க. இவர் வேலை பார்த்துக்கிருக்காருங்க. அது ஏங்கன்னு கேளுங்க சார். கூமுட்ட அவனை தானே இல்ல ஒண்ணு நல்ல காமெடியா இருக்கும், நல்ல ஜாலியா 2 இருக்கும். பிரசவத்துக்கு கூட நீங்க கூடவே இல்ல. அப்படி என்ன அவன் பெரிய குத்தம் பண்ணிட்டான்? ஒரு பிரசவம் சரி ஏதோ சந்தர்ப்பம் சொல்லுன்னு சொல்லலாம். 2வது பிரசவத்துக்கு எங்க கூட இல்ல. பசங்க எல்லாமே இருந்தது இன்னைக்கு தான் சார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த சோழ தான் எப்பயுமே ஜாப்னு சொல்லி தான் சார். ஆபீஸ்ல 15 பேர் ஒர்க் பண்றாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என்ன வேலை பாக்குறீங்க? ஸ்கிரீன் பிரிண்டிங் வச்சிருக்கேன் சார். சரி நீங்க வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன். கிராக்கர் ஷாப்பும் அது போக வச்சிருக்கேன் சார். 2மே பாக்குறேன். இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி. நீ சொந்த தொழில் வச்சிருக்கீங்க. நான் யாரா லீவு கேட்டேன், லீவு கேட்டேன்னு சொன்னது இடத்துல கூட இல்ல. நீங்க நினைச்சா லீவ் எடுக்கலாம். நீங்க நினைச்சா ஸ்கிரீன் பிரிண்டிங் கடைக்கு ஒரு நாள் லீவ் விடலாம். பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. லீவ் விட்டு வரலாம். பிரசவத்துக்கு உங்க ஒய்ஃபோட 2 பிரசவத்துக்குமே நீங்க இல்ல. அப்படிலாம் இல்ல முதலாளி. பிரசவத்துல நீங்களும் சம்பந்தப்பட்ட ஆள் தானே. நீங்க ஏதோ வேற ஆள் மாதிரி இருக்கீங்க. யார் யாவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.